வணக்கம். என்ன இது ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களே. வேகமாக விஜயை கூப்பிட்டு சிஎம் ஆக்கி உட்கார வைப்பேன். நாட்டில் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. இந்த ஆட்டுக்கு தாடியும் கவர்னர் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்ற மாதிரி இது எந்த கவர்னர் வந்தாலும் இதை தான் பண்ணுறாங்க. வந்த உடனே இந்த அருள் ஏக்கராக அறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இனிமேல் இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் நீதிபதிகளை வச்சு தான் பதவி பிரமாணம் பண்ண வைக்கணும். பதவியை போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி 1.5 வருஷம் கழித்து கல்யாணம் வைக்கிற மாதிரி இப்போவே 5 நாள் ஆகுது. இன்னையோட 1 வாரம் ஆக போகுது. ஜெயிச்சு வந்து அது 108 மக்கள் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டையை கலப்பு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அடித்து தூள் கலப்புன்னு 108 கொடுத்துருக்காங்க. அதை வேறு 108 மாற்ற போகாதீங்கப்பா. விஜய் அந்த தம்பியர் பயங்கர ஆவேசமாக இருக்காங்க. இப்போ இப்படியே பண்ணிங்கன்னா ஒரு பரோட்டா சூரி காமெடி மாதிரி இதெல்லாம் முடியாது, எல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் தேர்தல் வைனா டப்பா டான்ஸ் ஆடினோம். எல்லா கட்சிகளும் துண்டை காணான் துணியை காணான்னு அவ்வளோதான் செலவழிக்க முடியாது. 10 பைசா செலவழிக்காமல் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அப்படி இல்லை. அப்புறம் அந்த மத்திய அரசு இப்படி நாதாரிப்பத்தனமான வேலை பண்ணிகிட்ருக்குது. இது ரொம்ப தப்பானது. மத்திய அரசு அங்கே வட மாநிலங்கள்லாம் இதே மாதிரி டுபாக்கூர் வேலை பண்ணி 50-60 பேர் ஜெயித்தவங்களெல்லாம் முதல்வர் ஆக்கி விட்டு போட்டு 50 கோடி 100 கோடி 25 கோடின்னு வாங்கி தான் ஆட்சி அமைச்சாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்க சட்டப்படி நடங்க. நீங்கள் சட்டப்படி நடங்க. மெஜாரிட்டி இருக்குது. சட்டசபையை கூட்டு நிரூபிக்க போகிறார். எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது நாட்டில். முதல்ல வேகமாக ஆட்சியில் உட்கார வைங்க. மக்கள் ரொம்ப எந்த வேலையும் எங்கள் சினிமா சம்பந்தமானது மற்ற வேலை எதுவுமே நடக்காமல் இருக்குது. அப்புறம் நானும் தேர்தல் முடியாமல் காவேரி திருச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸாகவும் நான் தேர்தலில் போட்டியிடலைன்னு வாபஸ் வாங்கிட்டு காங்கிரஸ் திமுக அந்த அலையன்ஸுக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ இத்தனை ஓட்டு வாங்கினேன் இத்தனை ஓட்டு வாங்கினேன்னு போட்டு சில பேர் அவனோட உண்மத்தத்தை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாதாரிகளுக்கெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நாட்டில் கலகம் உண்டு பண்ணாதீங்க. கவர்னர் வேகமாக கூப்பிட்டு விஜய சிஎம் ஆக்கிற வெளியே பாருங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம்.